அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்குள்ள அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இந்த வீடியோல 10 கொஸ்டின் டெஸ்டா பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. விலங்கு உருவங்கள், தீர்த்தங்காரர் உருவங்கள், தெய்வ உருவங்கள், நாட்டியமாடும் பாவை உருவங்கள். ஆன்சர் தீர்த்தங்காரர் உருவங்கள். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்காரர் உருவங்கள். இந்த திருநாதர் குன்று எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில இருக்கு. கொஸ்டின் 3. 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம். கம்பராமாயணம், ராவண காவியம், தண்ணீர் தேசம், பொன்னியின் செல்வன். ஆன்சர் ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். கொஸ்டின் 3. புறவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி. குறிஞ்சி, நெய்தல், முல்லை, கெடுதல். ஆன்சர் முல்லை. பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடம். கொஸ்டின் 4. யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் எழுதியவர். புலவர் குழந்தை, மு. வரதராசனார், சாலமன் பாப்பையா, பரிமேல் அழகர். ஆன்சர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் எழுதியவர் புலவர் குழந்தை. புலவர் குழந்தை 25 நாட்களிலே பெரியார் சொல்லுக்கிணங்க திருக்குறளுக்கு உரை எழுதினார். கொஸ்டின் 5. மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு பெயர் எச்சம். மன்னிய என்பதன் பொருள் நிலை பெற்ற. கொஸ்டின் 6. பூவை என்பது எப்பறவையை குறிக்கும். ஆன்சர் நாகனவாய் பறவை. பூவை என்பது நாகனவாய் பறவையை குறிக்கும். கொஸ்டின் 7. காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலப்பகுதி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆன்சர் மருதம். காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலப்பகுதி மருதம். மருதம் நிலப்பகுதி வயலும் வயல் சார்ந்த இடம். அடுத்ததா கொஸ்டின் 8. கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆனது. ஆன்சர் முக்குழல். கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆனது முக்குழல். கொஸ்டின் 9. மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் உவமைத்தொகை. மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு உவமைத்தொகை. மறை என்பது தாமரை. தாமரை மலர் போன்ற முகம். அந்த போன்ற என்ற உறுப்பு மறைந்து வந்திருக்கு. ஸோ அதனால இது உவமைத்தொகை. கொஸ்டின் 10. வருமலை அருவி வருமலை என புலவர் எதனை குறிப்பிடுகிறார். ஆன்சர் கடல் அலை. வருமலை அருவி வருமலை என புலவர் கடல் அலையை குறிப்பிடுகிறார். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 1. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஆன்சர் கலித்தொகை. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம் கலித்தொகை. கொஸ்டின் 2. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 3. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். ஆன்சர் அதியன் பெருஞ்சாத்தன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன். கொஸ்டின் 4. ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஆன்சர் வேணுகோபாலன். ஞானம் கவிதையின் ஆசிரியர் வேணுகோபாலன். கொஸ்டின் 5. உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும். ஆன்சர் அறம். உலகிற்கான பணிகள் அறம் சார்ந்து வளர வேண்டும். கொஸ்டின் 6. ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு.
ஆன்சர் கோடை வயல். ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு கோடை வயல். கொஸ்டின் 7. தி.சோ. வேணுகோபாலன் பிறந்த ஊர். ஆன்சர் திருவையாறு. தி.சோ. வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. கொஸ்டின் 8. தி.சோ. வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்களில் ஒருவர். ஆன்சர் எழுத்து. தி.சோ. வேணுகோபாலன் எழுத்து புது கவிஞர்களில் ஒருவர். கொஸ்டின் 9. கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? ஆன்சர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கொஸ்டின் 10. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம். ஆன்சர் சிவகங்கை. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை. கொஸ்டின் 11. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல். ஆன்சர் சேரமான் காதலி. கொஸ்டின் 12. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். ஆன்சர் கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். கொஸ்டின் 13. மாற்றம் எமது மாநில தத்துவம் என்றவர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். மாற்றம் எமது மாநில தத்துவம் என்றவர் கண்ணதாசன். கொஸ்டின் 14. கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 15. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை. ஆன்சர் பிரான்மலை. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை பிரான்மலை. கொஸ்டின் 16. பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 17. இளையாழ்வாரை என்று பூரணர் யாரை அழைத்தார்? ஆன்சர் ராமானுஜரை. இளையாழ்வாரை என்று பூரணர் ராமானுஜரை அழைத்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலரும் மலர். ஆன்சர் குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலர் குறிஞ்சி. கொஸ்டின் 19. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் புறநானூறு. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கொஸ்டின் 20. யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. கொஸ்டின் 21. வெண்பாக்களின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 5. வெண்பாக்களின் வகைகள் 5. அவை குறள் வெண்பா, சிந்தியில் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை. ஆன்சர் துள்ளல் ஓசை. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. கொஸ்டின் 23. வெண்பாவில் அமைந்துள்ள நூல்கள். ஆன்சர் திருக்குறள், நாலடியார். வெண்பாவில் அமைந்த நூல்கள் திருக்குறள், நாலடியார். கொஸ்டின் 24. ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடிகள் நாச்சிராகவும் வரும் பா. ஆன்சர் வெண்பா. ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடி நாச்சிராகவும் வரும் பா வெண்பா. எடுத்துக்காட்டு திருக்குறள். கொஸ்டின் 25. பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பா வகை. ஆன்சர் அகவற்பா. பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பா அகவற்பா. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.